ஜெயலலிதாவை சொல்லாதீங்க. இந்தம்மா சினிமா விட்டு வெளியே வந்துடுச்சு. முழுக்க முழுக்க சினிமாவால் கைவிடப்பட்ட ஒரு ஆள். சினிமாவில் முன்னாள் சினிமா நடிகை தான் அவங்க. சினிமா நடிகை அவங்க அரசியலுக்கு வரல. எம்ஜிஆருடைய நிழல் இருந்ததுனால தான் அவங்க வந்தாங்க. பாக்யராஜ் கட்சி ஆரம்பித்தார், காணாமல் போயிட்டார். டி ராஜேந்தர் கட்சி ஆரம்பித்தார், காணாமல் போயிட்டார். எவ்வளோ பேர் காணாமல் போயிட்டாங்க. ரஜினிகாந்த் வரவே இல்லை, ஓடி போயிட்டார். காலாவதியான மீனாவை கூட்டிகிட்டு போய் பக்கத்தில் நிற்க வச்சு போஸ்ட் கொடுத்துட்டாரு. இன்னைக்கு வந்து நடிகர்கள்லாம் மாறிட்டாங்க. இன்னைக்கு மீனான்னா யாருக்கு தெரியும்? ரஜினிகாந்தே யாருக்கு தெரியும்? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ரஜினிகாந்தே இவங்களே காட்டாங்க, யார் ஓட்டு போடுது? நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் சார். வணக்கம். சமீபத்தில் அந்த ராமர் கோயில் திறப்புல வந்து பாடகி சித்ரா அவர்களும் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது காலையில் அந்த ராமர் கோயில் திறக்கிற நேரத்தில் ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்கள், ஈவினிங் 4 மணியில் அந்த அகல் விளக்கு ஏற்றுங்க அப்படிங்கிற மாதிரியான சில கருத்துக்கள் பண்ணியிருக்காங்க. அது நிறைய பேர் அதற்கு கண்டனங்களும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அதே தான், அவங்க சித்ரா ஒரு மலையாளி. அவங்க அவங்க ராமரை கும்பிடுற கூட்டம். அவங்க தன்னுடைய ராம பக்தியை வெளிப்படுத்தியிருக்காங்க. அதுக்கு நான் அதையே கண்டிக்கணும். அது அவங்க ஆட்சி, அவங்க சொல்கிறாங்க. அதுக்கே நம்ம சித்ரா என்ன தேசிய தலைவியா? ஏதோ பின்னணி பாடகி தானே, அவ்வளோதானே. அதுக்கு மேலே என்ன இருக்குது? அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஆடுறது அளவுக்கு ஒன்று சொல்கிறேங்க. உங்களுக்கு ஒரு தெளிவாகவே சொல்லிடுறேன். தமிழ்நாடு வந்து சினிமா கவர்ச்சியில் போகிற நாடுன்றதை மறந்துடுங்க தயவுசெய்து. எம்ஜிஆரை தவிர சினிமாவிலிருந்து ஆட்சிக்கு வந்த முதலமைச்சர் யார்? ஜெயலலிதாவை சொல்லாதீங்க. அந்தம்மா சினிமா விட்டு வெளியே வந்துடுச்சு. முழுக்க முழுக்க சினிமாவால் கைவிடப்பட்ட ஒரு ஆள். சினிமாவில் முன்னாள் சினிமா நடிகை தான் அவங்க. சினிமா நடிகை அவங்க அரசியலுக்கு வரல. எம்ஜிஆருடைய நிழல் இருந்ததுனால தான் அவங்க வந்தாங்க. யார் இருந்தாங்க? அதே மாதிரி ஆந்திராவில் என்டி ராமராவை தவிர அவர் எந்த சினிமாக்காரன் வந்தா? அப்படி சிரஞ்சீவி உள்ளே வந்து பார்த்தாரு, ஒரு மந்திரி ஆகிட்டு வெளிப்பட்டார். முடிஞ்சு போச்சு. நீங்கள் நினைக்கிற மாதிரி தெற்கு வந்து சினிமாக்காரர்கள் பிடியில் இல்லைங்க. பாக்யராஜ் கட்சி ஆரம்பித்தார், காணாமல் போயிட்டார். டி ராஜேந்தர் கட்சி ஆரம்பித்தார், காணாமல் போயிட்டார். எவ்வளோ பேர் காணாமல் போயிட்டாங்க. ரஜினிகாந்த் வரவே இல்லை, ஓடி போயிட்டார். சினிமாக்காரர்கள் பிடியில் இருந்தாக்கா பாபா படம் ஏங்க அப்போ ஏற்பட்ட தோல்வி அடைஞ்சது? ஒரு பாமக தானே ஒரு முறை முறைச்சாங்க. என்னடா நினச்சிட்டு மன்னிப்பு கேளுன்னாங்க. பெரிய உலகத்தில் இருக்கிற அத்தனை இந்தியர்களும் ரஜினிகாந்த் ரசிகர்கள்னு ஒரு கணக்காட்டிங்க. 2 கோடி பேர் 3 கோடி பேர் படம் ரிலீஸ் பண்ணால் 500 கோடி ரூபா மொதல் நாள்லேயே வசூல். இப்படியெல்லாம் ஏற்றி விட்ட ஒரு ஆளுக்கு பாபா படம் ஏங்க அட்ரஸ் இல்லாமல் தூத்துச்சு? இல்லை, இப்போ சமீபத்தில் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்க போகிறதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவருக்கு உண்டான வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்காங்க. இந்த சினிமா கவர்ச்சி தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான இது இருக்குது. அவருக்கு எதிர்காலம் எப்படி இருக்குது? அவங்க இதெல்லாம் விஜய்க்கு சொல்லுங்க. அப்பா தம்பி பார்த்துக்கோ, இதெல்லாம் அனுபவஸ்தர்கள் சொல்கிறாங்க, பார்த்துக்கோன்னு சொல்லணும். அதே மிஞ்சி அவர் கட்சிக்கு வர்றாருன்னா அவருக்கு நேரம் நல்லா இருந்ததுன்னா தப்பிப்பார், இல்லாட்டி நாசமாக போகணும்னா ஆரம்ப காலத்துக்கே போயிடுவார். அவ்வளோதான். இல்லை, அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு பின்னாடி வேறு சில கட்சிகள் அவருக்கு அவரை வந்து பாஜக தான் பயமுறுத்துச்சு. அவர் அதில் புடி கொடுக்காம தான் போயிட்டுருக்காரு. இந்த பாஜக அவருடைய எதிர்த்து அரசியல் பண்ண அவங்களுக்கு சொல்லிட்டாங்க, தமிழ்நாட்டில் சினிமாக்காரங்கன்னு வந்து நின்னாவே ஓட்டு விழுந்துரும்னு சொல்லிட்டாங்க. அதனால தாங்க காலாவதியான மீனாவை கூட்டிகிட்டு போய் பக்கத்தில் நிற்க வச்சு போஸ்ட் கொடுக்குறாரு அவர். இன்றைக்கி வந்து நடிகர்கள்லாம் மாறிட்டாங்க. இன்றைக்கி மீனான்னா யாருக்கு தெரியும்? ரஜினிகாந்தே யாருக்கு தெரியும்? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ரஜினிகாந்தே இவங்களே காட்டினாங்க, யார் ஓட்டு போடுவோம்? முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். நான் தான் சொல்கிறேனே, இன்றைக்கி செல்வாக்கா இருக்கவங்களை கொண்டு நிற்க வச்சா கூட என்ன பண்ணிட முடியும்? அதெல்லாம் சினிமா கவர்ச்சியெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது. இன்றைக்கி சினிமாவே உழுந்து போச்சுங்க. 4 நாள் தான் படம் ஓடுது. ஒரு காலத்தில் வருஷக்கணக்காக படங்கள் ஓடினது. 100 நாள் 25வது வாரமெல்லாம் கொண்டாடின காலமெல்லாம் போய் இன்றைக்கி ஒரு நடிகர் ஒரு தியேட்டருக்கு போனீங்கன்னா 4 பேனர் இருக்குது. இந்த வாரம் இந்த படம், அடுத்த வாரம் அடுத்த படம்னு பெரிய பெரிய அன்றைக்கி கட் அவுட் வச்சு பால் அபிஷேகம் பண்ண காலமெல்லாம். இன்றைக்கி என்ன ஒரு ரிசர்வேஷனுக்கு எத்தனை பேர் வர்றாங்க? போய் டிக்கெட் வாங்கிட்டு போய் படம் பார்த்தரலாம். இல்லை, இன்றைக்கி படம் ஓடக்கூடிய நாட்கள் கம்மியாக இருந்தாலும் கலெக்ஷன் வந்து 500 கோடி 1000 கோடிக்கு மேலே. அப்படின்னாக்கா அந்த பில்கேட்ஸு அதானி எல்லாம் பைத்துக்காரங்களா? எதுக்குங்க தொழிற்சாலை ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கான்? ஒரு ரஜினிகாந்தை வச்சு ஒரு விஜய் வச்சு ஒரு படத்தை எடுத்தாக்கா 2 ஷோவில் வந்துருந்துங்களா? நீங்கள் சம்பாதிக்க வேண்டிய பணம் 500 கோடி ரூபாய் ஒரு படத்தில் வருது அப்படின்னாக்கா அப்புறம் என்னங்க? சினிமாவை விட பெரிய தொழில் என்ன இருக்குது? அப்போ ஏன் சார் சொல்கிறாங்க 500 கோடி 1000 கோடி வந்துருக்குது? இல்லை நம்புறீங்கல்ல? அதானி ஏன் இவ்வளோ முட்டாளாக இருக்கிறான்? இப்போ ஒரு ரஜினி வச்சு 2 படம் எடுத்து முடிஞ்சு போச்சு. இல்லை 1000 கோடி 2 ஷோவில் வந்துடுதுங்க. அதுக்கு பிறகு வர்றது பிறகு எங்கேயும் கொண்டு போகலாமே. நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தா அப்போ இதெல்லாம் ஹைப்பு. அப்போ ரஜினி படமெல்லாம் வருங்க. ஹாலிவுட் படங்களை மிஞ்சிய வசூலுக்கு சொல்லுன்னா போடுவாங்க. ஒரு மாதம் கழிஞ்சு விநியோகஸ்தர்கள் 4 கோடி,
எதிர்பார்த்த வருமானம் இல்லாத நஷ்டமடைந்தவன் ரஜினி தான் திருப்பி கொடுக்க வேண்டும், ரஜினி வீட்டு முன்னால் நடந்ததா இல்லையா? அந்த நேரத்தை அந்த படத்தை ஓட்டுறதுக்காக இந்த மாதிரி கதை ஓடுறது. 500 கோடி வசூலாச்சு, 1000 கோடி வசூலாயிடுச்சுன்னு. அப்புறம் பார்த்தா இப்போ என்ன சொல்கிறாங்க, லியோ படத்துக்கு பெருசாக போட்டிங்க, அந்த லியோ படத்துக்கு இப்போ என்ன சொன்னாங்க, அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு அது தோல்வி படம் தான். நாங்கள் இது அன்னைக்கு கொடுக்குற விளம்பரம். இதை அமலாக்கத்துறை பார்க்கணும். இவ்வளோ வசூல் வந்துருக்குது அப்படின்னாக்கா அவங்க வீட்டில் 150 கோடி விஜய் சம்பாதிக்கிறாருங்க. ஏன் அமலாக்கத்துறை அவர் வீட்டில் ரெய்டு பண்ணாமல் இருக்காங்க? அதுக்கெல்லாம் வரி கட்டுறாரா? என்ன காரணம் சொல்கிறீங்க? வரி கட்டுறாரான்னு கேட்குறேன். எவ்வளோ தூரத்துக்கு சொல்கிறாங்க. அந்த படத்துக்கு 560 கோடினாக்கா அந்த தயாரிப்பாளர் வீட்டில் போய் ரெய்டு பண்ணுங்க, வரி கட்டினாங்களா இல்லையான்னு பாருங்கள். இது படங்களை ஓட வைக்கிறதுக்காக இவர்கள் கொடுக்குற ஸ்டண்ட்டு, அவ்வளோதான். அதை போய் நீங்கள் சீரியஸாக எடுத்திங்கன்னா அப்போ உலகத்திலேயே பெரும் பணக்காரர்கள் இவங்களாம் தான் விஜயும் ரஜினிகாந்தும் தான். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி நிறைய விஷயங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக நமக்கு நன்றி சார்.